Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம் தியானிக்கிறதான வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் முழுவதும் நமக்கு போதகர் மூலமாய் இந்த 12ஆம் அதிகாரத்தில் இருந்து தேவ செய்தியும் ஸ்தோத்திரங்களும் மற்ற எல்லா காரியங்களும் செய்யப்பட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறந்திருக்கிறபடினாலே அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. 1 சாமுவேல் 12:2. இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானும் கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். நானும் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? கிழவனும் நரைத்தவனுமாயிருக்கிறேன். ஆனால் நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின்படி 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். சாமுவேல் அந்த கல்லை நிறுத்தி அதற்கு எபெனேசர் என்று பெயரிடும் போது, எபெனேசர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். சிறு வயது தொடங்கி இந்த நரைத்த வயது வரைக்கும் கிழவனும் நரைத்தவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் சாமுவேலுக்கு எபெனேசராயிருந்தார். ஏற்கனவே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது இந்த சிறு வயது முதல் சாமுவேலுக்கு தேவன் எப்படி எபெனேசராய் இருந்தார் என்று 2 காரியங்களை குறித்து நான் சொல்லியிருந்தேன். 1 சாமுவேல் 1:28 சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறவனாய் சிறு வயதிலே இருந்தான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அடுத்ததாக 2வது, அவன் ஏலிக்கு முன்பதாக, ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான் என்று 1 சாமுவேல் 2:11 படியாக இந்த 2 வசனங்களை வைத்து சிறு வயதிலே சாமுவேலோடு கூட தேவன் எப்படி எபெனேசராய் இருந்தார் என்று நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேலின் சிறு வயதிலே கர்த்தர் எப்படி எபெனேசராய் இருந்தார், அவர் எப்படி இருந்தான் என்பதையும் நாம் வாசித்து அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஏபோத் என்கிறது ஒன்று, அது சணல் நூலாலே செய்யப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சணல் நூல் ஏபோத்தை இந்த சிறு வயதிலே சாமுவேல் தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பணிவிடை செய்ததினாலேதான், அந்த சணல் நூல் ஏபோத்தை தரித்து பணிவிடை செய்ததினாலேதான் கர்த்தர் எபெனேசராய் எந்நாள் வரைக்கும் நானோ இப்பொழுது கிழவனும் நரைத்தவனுமாயிருக்கிறேன் இதுவரைக்கும் என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய சாட்சியை, அந்த அதிகாரம் முழுவதுமே சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய சாட்சியாக இருக்கிறது. சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்கிறார். தான் எப்படி அந்த நாட்கள் எல்லாம் இருந்தார் என்பதை அந்த ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சணல் நூல் ஏபோத் என்பது என்ன? இதை தரித்திருந்த
இந்த சாமுவேலை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும், அதாவது அவருடைய முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் எபினேசராய் அவரோடு கூட இருந்தது போல நாமும் கூட ஒருவேளை எழுத்தின்படியாக நாம் இந்த சலநூல் ஏபோத்தை தரிக்க முடியாது இந்நாட்களிலே. அது ஆசாரியருக்குரிய ஒரு விசேஷத்த வஸ்திரமாக அந்நாட்களிலே கர்த்தரே கொடுத்திருந்தார். அதை நாம் யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆசாரியனாகி பிரதான ஆசாரியனாகி ஆரோனுக்கும் அவனுடைய குமாரரான 4 பேருக்கும் சேர்த்து செய்யப்பட வேண்டிய வஸ்திரங்களின் விவரத்தை குறித்து, எப்படி செய்ய வேண்டும், எதினாலே செய்ய வேண்டும், எங்கெங்கே போடுவதற்கு என்னென்ன வஸ்திரங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த படியாக அவர்களுக்கு அது ஆசாரியருக்குரிய ஒரு பரிசுத்த வஸ்திரமாக தான் இருந்தது. ஆனால் இந்நாட்களிலே நாம் ஒரு ஆசாரியர்களாய், பிரதான ஆசாரியர்களாய் இல்லாமல் போனாலும் பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியாய் போனதினாலே நாம் எபிரேயர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்று சொல்லி. அவர் ஆரோனின் வம்சத்திலே வந்தவர் அல்ல, அவர் யூதா கோத்திரத்திலே வந்தவர், லேவி கோத்திரத்திலே வந்தவர் அல்ல இயேசு கிறிஸ்து. ஆனால் யூதா கோத்திரத்திலே வந்தவர் எப்படி பிரதான ஆசாரியராக முடியும்? அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி. அந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு சமாதானத்தின் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் திடீர் என்றுதான் அங்கே ஆபிரகாமுக்கு தோன்றி அங்கே திராட்சை ரசமும் அப்பமும் கொடுக்கிறார் யுத்தத்திற்கு போய் வந்த பிறகு. ஆகையால் அந்த ஆசாரியருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார் என்று நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அந்த மெல்கிசேதேக்கு குறித்து நாம் எங்கேயும் வாசிக்கிறது. அந்த நேரத்திலே மாத்திரம் தோன்றினது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூவுலகத்தின் ரட்சிப்புக்காக அது ஆதியிலே தீர்மானிக்கப்பட்ட தேவ தீர்மானத்தின்படியாக இந்த பூமியிலே வந்தவரான பிரதான ஆசாரியர். அவர் அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் பிரதான ஆசாரியராய் மாறினார். ஆகையால் தான் 1 பேதுரு 2:9 வெளிப்படுத்தல் 1:6 நாம் வாசிக்கிறோம், அவர் மூலமாய் நாமே அவரும் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் அல்லது ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். அப்படியானால் நாமும் ஆவிக்குரியதான இந்த சணல் நூல் ஏபோத்தை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சாமுவேல் சிறு வயதிலே இருந்த அந்த நிலைமை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், அந்த வார்த்தையை பாருங்கள். அப்ப சாமுவேலுக்கு என்ன வயது? ஒரு சிறு பிள்ளையாண்டானாய் அவர் இருக்கும்போது சணல் நூல் ஏபோத்தை தரித்து யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிறவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சணல் நூல் ஏபத்தை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன், அப்பொழுது அந்த காரியங்களின் விளக்கம் விளங்கும். எசேக்கியேல் 44:15ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகேன், என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நிலத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள், இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கும் போது
சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது. இங்கே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தார் வழி தப்பி போனார்கள். இன்றைக்கும் அநேக தேவ ஜனங்கள், பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வரங்கள் நிறைந்தவர்கள் எத்தனையோ பேர் என்ன செய்திருக்கிறார்கள்? வழி விலகி போயிருக்கிறார்கள், வழி தப்பி போயிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு அநேக பேரை தெரியும், சாட்சிகளாய் இருக்கிறார்கள், நமக்கு தெரியும், உங்களுக்கும் நிச்சயமாய் தெரிந்திருக்கும். அந்நாட்களிலே வழி தப்பி போன இஸ்ரவேலர்களே ஆண்டவர் என்ன செய்தாராம்? என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் வர வேண்டும். அவர்கள்தான் எனக்கு என்னுடைய சன்னதியில் நின்று இந்த பலிகளை செலுத்த வேண்டும். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தண்டையில் கிட்டி வந்து என் காவலை காப்ப திட்டவட்டமாய் ஆண்டவர் சொல்லுகிறார்கள். வழி தப்பி போனவர்கள் இல்லை, ஆனால் அதில் மீதியாயிருக்கிற இந்த சாதோக்கின் புத்திரர், கர்த்தருக்கான வைராக்கியம் உடையவர்களை மட்டுமே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமீபத்தில் அவர்கள் சேருவார்கள், என் சன்னிதானத்தில் அவர்கள் பலிகளை செலுத்துவார்கள், என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். எத்தனை விதமான பொறுப்புகளை கர்த்தருக்கு வைராக்கியமாய் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்களேன். கடைசி காலத்திலே வாழ்கிற நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொண்டு கர்த்தருக்காய் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருப்போம் என்று சொன்னார். இந்த வார்த்தை இவர்களே, அந்த வார்த்தைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்வார், இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார், என் சமீபத்தில் சேர்வார்கள், எனக்கு செலுத்த என் சந்நிதியின் நிற்பார்கள் பலி செலுத்துவதற்கு. இவர்கள் தான். அப்படி இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அதை சொல்ல வேண்டும். என்ன வந்தாலும் நம்புவேன், என் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை என்று இனிமையான குரலிலும் நல்ல ராகம் தாளம் போட்டு பாடுகிறது போல. எங்களுடைய ஊழியத்துல தலைமைத்துவத்துல இருந்த அருமையான ஒரு தாயார், அவர்கள் இன்றைக்கு கர்த்தரோடு கூட இருக்கிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, என்ன பொய்யர் அனைவரும் நரகத்துக்கு போவாங்கன்னு பயம் இருக்கும், ஆனா பொய்யா பாட்டு பாடுவாங்க. ஆண்டவரே நான் ரத்த சாட்சியாய் மரிப்பேன் என்று சொல்லுவாங்க. ஆனா அங்க எங்கேயாவது ஒரு ஆள் வந்து மிரட்டினா உருட்டுறாங்க பக்கத்து தெருவுலன்னு சொன்னோன்னு இவங்க துண்டா காணும் துணியை காணும் என்று பைபிளை எடுப்பாங்களோ எடுக்க மாட்டோம், எங்க வைப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ ஓடி போவாங்க. அதல்ல கிறிஸ்தவ ஜீவன். இனி வரும் நாட்கள், நான் அடிக்கடி சொல்லுகிறது, இனி வரும் நாட்கள் இன்னைக்கு நமக்கு கொடிய நாட்கள். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:1 நாம் வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக, அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களை 2 தீமோத்தேயு 3:1 5, 6 வசனங்கள் வாசித்து பாருங்களேன். இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும். தற்பிரியராய், பணப்பிரியராய், கீழ்ப்படியாதவர்களாய், தேவ பக்தியின் மனுஷரை பிரியப்படுத்த, போதகர்களை பிரியப்படுத்த, ஊழியக்காரர்களை பிரியப்படுத்த இன்றைக்கு ஊழியம் நடந்து கொண்டிருக்கும். இல்லைங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாக அவன் பணிவிடை செய்யும் போது அந்த சணல் நூல் ஏபத்தை தரித்தவனாய் அங்கே ஊழியம் செய்திருப்பார். இந்த சாதோக்கின் புத்திரரை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் என்ன? வைராக்கியம் உடையவர்களாய் கர்த்தருக்காய் நின்றவர்கள்.
கடைசி காலங்களில் என்ன வந்தாலும் நான் உண்மை நம்புவேன் என்று பாடல் மாத்திரம் பாட வேண்டாம். நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை நம்பத்தக்கதானவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டுமே. நாம் அதுக்காய் ஜெபிக்கணும், பிரயாசப்படணும். கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனம் சொல்கிறது, உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கும் போது சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்தி கொள்வார்களாக. அவர்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்கையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நின்று இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் அந்த ஸ்தலத்திற்கு வரும்போது ஆட்டு மயிரை என்ன செய்யக்கூடாதோ தரிக்கலாகாது. ஏங்க ஆட்டு மயிரை தரிக்கலாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 51:8, பொட்டு பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும். அப்ப இந்த ஆட்டு மயிர் எதை குறிக்கிறது? புழுக்களை போல தின்னுகிற ஒரு அனுபவம். புழுக்களை போல தின்னுகிற ஒரு அனுபவம், அரித்து எடுக்கிற ஒரு அனுபவம். நீதியையோ ரட்சிப்பையோ வெளிப்படுத்தாத சாட்சியில்லாத ஜீவியம் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆட்டு மயிர் ஒரு புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். புழு என்ன பண்ணுங்க? அரித்து தின்னும். அதுபோல இருக்கிறது இந்த ஆட்டு மயிர். ஆனால் கர்த்தருடைய நீதியோ ரட்சிப்போ என்றென்றைக்கும் நிற்கும். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னான், நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் என்று சொன்னான். நாம் எப்பொழுதும் இந்த ரட்சண்யம் என்னும் தலை சீராவை எப்பொழுதும் அணிந்தவர்களா. இந்த ரட்சிப்பு என்பது ஒரு மதிலாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் இந்த ஆட்டு மயிர் என்கிற இந்த புழு தின்னுகிற அனுபவம், சாட்சி இல்லாத அனுபவம் நமக்கு இராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் தான் எசேக்கியேல் 44 நாம் வாசித்தோமே, அது ஆட்டு மயிரை தரிக்கலாகாது. சணல் நூல் ஏபோத்தை தான் தேவ பிள்ளைகள் தரித்திருக்க வேண்டும். ஆட்டு மயிர் எதை குறிக்கிறது? அது அரித்து தின்னுகிற அனுபவத்தையும் ரட்சிப்பையும் நீதியையும் காத்துக்காத சாட்சி இல்லாத ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது. மட்டுமல்லாமல் அதே 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 44:18 அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குல்லாக்களையும் அவர்களுடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதா ஒன்றையும் அறையில் கட்டலாகாது. அப்ப இந்த ஆட்டு மயிர் இன்னொரு காரியத்தை குறிக்கிறது. இது எதை உண்டு பண்ணும்? வேர்வையை உண்டு பண்ணும். இந்த வேர்வை என்ன, எதை குறிக்கிறது? நல்ல வாசனை தருமா வேர்வை? இல்லைங்க. என்னதான் நம்ம நல்லா குளிச்சுட்டு போனாலும் வேர்வை நாற்றம்தான். வேர்வை நாற்றம்தான். ஆகையால் தான் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு ஒரு பரிசுத்த வஸ்திரமாகிய இந்த சணல் நூல் ஏபோத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரித்தவர்களாய்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க வேண்டும். இந்த ஆட்டு மயிரை தரிக்கலாகாது. அது முதலாவது அந்த சாட்சியின் அனுபவத்தை, அரித்து தின்னுகிற அனுபவத்தை குறிக்கிறது. இரண்டாவது நாற்றம் எடுக்கிற ஜீவியத்தை குறிக்கிறது. நாம் நற்கந்தங்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நற்கந்தம், பெர்ஃபியூம்ஸ். நம்முடைய வாசனை என்ன செய்ய வேண்டும்? உலகம் எங்கும் வீச வேண்டும். சரீர பிரகாரமாய் நமக்கு அந்த வேர்வை நாற்றத்தை கொண்டு வரணும்.
ஆனால் ஆவிக்குரிய ரகசியம் என்ன? இந்த ஆட்டு மயிர் உடையை தரிக்கும் போது அவர்களுக்கு வேர்வை ஆகியால் ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அது நாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். பரிசுத்த ஸ்தலத்திலே நாற்றம் எடுத்த ஜீவியத்தோடு தேவ சமூகத்திற்கு ஒரு மனுஷனும் வர முடியாது. நாம் முதல்ல நாற்றம் எடுத்தவர்கள் தான். பாவத்திலே மூழ்கி இரத்தத்திலே கிடந்த உன்னை பிழைத்திரு என்று சொன்னேன் என்று எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வண்ணமாய் முதலிலே நாம் இரத்தத்திலே தான் கிடந்தோம். பிறந்த குழந்தைதான் ரத்தத்துல கிடக்கும். தாயின் வயிற்றுல வெளியே வந்த அப்புறம் அதை தான் கழுவி சுத்திகரிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன சுத்திகரிப்பு? அந்த ரத்தத்தின் சுத்திகரிப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு. அதுக்கு குழந்தைக்கு அது வளர 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 எவ்ரிடே குளிப்பாட்டணும், ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்டணும், ஒவ்வொரு நாளும். அது போலதான் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த ரட்சிப்பையும் நீதியும் காத்துக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு. நம் மாம்சத்தில் தானே இருக்கிறோம். ஏகமாய் நாம் கெட்டு போயிருக்கிறோமே, எல்லாரும் நாம் கெட்டு போனோமே பாவத்தினாலே. ஆகையால் பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லையே, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் அந்த நீதியை காத்து கொள்ளுகிறது நம்முடைய வேலையாயிருக்கு. அதற்குதான் இந்த சணல் நூல் வஸ்திரம். இந்த சணல் நூல் வஸ்திரத்திலே 4 காரியங்கள் இருக்கிறது. அதை வேகமாக நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் முன்னதாகவே 4 காரியம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த முடித்து 4வது வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க இப்ப நமக்கு செய்தி முடிவடைகிறது என்று சொல்லி. ஆகையால் எப்பொழுதுமே நான் அந்த முதலிலே இந்த காரியத்தை சொல்லிவிடுவதற்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆகையால் நாம் கவனமாய் இந்த 4 காரியங்கள் என்ன, இது ஆவிக்குரிய ஜீவியத்திலே இந்த சணல் நூல் வஸ்திரம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட தியானிக்க நமக்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். பின்பு மன்னிக்க வேண்டும், தவறான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் என்று நினைக்கிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மன்னிக்க வேண்டும், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பரிசுத்தமான, நான் 3ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரர் சபையாரிடத்துக்கு அவன் பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆரோன் பிரதான ஆசாரியனாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது தனக்காக முதலாவது ஒரு பலியை செலுத்திவிட்டு பின்பு அவன் என்ன செய்ய வேண்டுமாம், இந்த 4 விதமான இந்த பரிசுத்த வஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது சணல் நூலினாலே செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஜூட் என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்திலே சாக் கிளாத் என்று வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய பாஷையிலே கோணிப்பை அல்லது சாக்கு பை என்று சொல்லுகிறோமே, அந்த அந்த அவைகளை செய்கிற அந்த நூல்.
அநேகர் சணல் நூல் ஏபோத்து, சணல் நூல் ஜல்லடம் என்று சொல்லும்போது, இந்த சாக்கு வச்சுதான் போட்டிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல, அது சணல் நூலினால, அந்த சணலே நூலாக இந்த பொட்டலங்களை கட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா அது மெலிசா இருக்கும். அதை வைத்து அதை செய்யும் போது அது வேறு விதமாக இருக்கும். அது அந்த knitted work எல்லாம் செய்து அதை வஸ்திரங்களாக அந்நாட்களிலே ஆசாரியருக்கு தரித்ததுண்டு. அது அவர்கள் அவசியம் இந்த பலி செலுத்த போகும்போது போட வேண்டிய பரிசுத்த வஸ்திரங்கள். அங்கே அதை தான் நாம் பார்க்கிறோம், அது பரிசுத்த வஸ்திரங்கள். அப்ப இந்த பரிசுத்த வஸ்திரங்களிலே முதலாவது காரியத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது சட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமான சணல் சட்டையை தரித்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லேவியராகமம் 16:4 நாம் வாசிக்கிறதான இந்த சணல் நூல் சட்டை எதை குறிக்கிறது என்று மன்னிக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 2:19 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சாமுவேலின் தாயார் செய்து கொண்டு வந்ததான ஒரு சட்டையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். இங்கே நாம் பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் அந்த சட்டையை தரித்து கொண்டு ஏபோத்தை தரித்தவனால் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய தாயை பாருங்களேன். இந்த தாய் மிகவும் விசேஷித்த ஒரு தாய் தான். அநேக காரியங்களிலே நமக்கு தெரியும், அந்த பொருத்தனை செய்து சாமுவேலை கொண்டு வந்து விட்டதெல்லாம் எந்த ஒரு தாயாலும் செய்ய முடியாது. ஒருவேளை அதன் பின்பு அவர்களுக்கு பிள்ளைகளே பிறக்காமல் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? ஐயோ, என் பிள்ளை விட்டுட்டேனே யோசிச்சிருப்பாங்களோ தெரியல. ஆனால் கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுத்தார். அதற்கு பிற்பாடு அவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும். ஆனால் என்ன ஒரு தியாகம் பாருங்க. கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்தேன், அவனை கொண்டு போய் விடுவேன் என்று விட்டான். மட்டுமில்லாமல் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவனுடைய தாய் வருஷம் தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த தாயானவள் தன் பிள்ளையை என்ன செய்து விட்டார்கள்? அங்கே முடிகிறது. அதுதான் சரியாகவும் இருக்கிறது. நம்ம தோராயமாக சில நேரங்களிலே வாங்குகிறது, சில நேரங்களிலே சரியா இருக்கும், சில நேரங்களிலே சிறிதா இருக்கும், சில நேரங்களிலே பெரிதாகவும் இருக்கும். ஆனால் இந்த தாயாரை பாருங்களேன், பிள்ளையை கொண்டு விட்டுட்ட பிறகு வருஷம் தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்கு தன் புருஷனுடைய வருவார்கள். வரும்போதெல்லாம் ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அப்படியானால் இது எதை குறிக்கிறது? இந்த சணல் நூல் வஸ்திரத்திலே முதலாவது நாம் பார்க்கிறது ஒரு சட்டை. இந்த சட்டையானது அது சின்ன சட்டை என்று இங்கே வாசிக்கிறோம். அப்போ அவரு சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் அந்த சின்ன சட்டையை கொண்டு வந்து இருக்க முடியும். அதுக்கு பிற்பாடு என்ன காரியம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தாயினுடைய கரிசனை, தாயினுடைய அன்பு, தாயினுடைய பராமரிப்பு, தன் அருகிலே அவன் இராத பட்சத்திலும்
அவனுக்கு கொடுக்கப்பட்டதான காரியத்தை குறிக்கிறது. ஆகையால் தான் இந்த சாமுவேல் சொல்லுகிறான், என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன். அன்றைக்கு சிறு வயதிலே எபெனேசராய் என்னோடு கூட இருந்தவன் இந்த கிழவனும் நரைத்தவனுமாய் இருக்கிற இந்நாள் வரைக்கும் எனக்கு அவர் எபெனேசராய் இருந்தார். என் தேவைகளை அவர் சந்தித்தார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத தேவன். சங்கீதம் 34:10 என்று நான் மன்னிக்க வேண்டும், 27:10. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாரும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். சின்ன சட்டையை செய்து கொண்டு வந்திருந்த அந்த தாயை குறித்து அதன் பின்பு ஒரு பெரிய அங்கியை செய்து கொண்டு வந்தாள் என்று போடப்படவில்லை. அப்ப சின்ன சட்டை வருஷந்தோறும் கொண்டு வந்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் கொண்டு வந்த சட்டை அவனுக்கு அந்த சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கும் வரைக்கும் என்ன செய்தது? அது சரியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்பு பெரிய அங்கிகளை செய்து வந்தார்கள் என்று போடப்படவில்லை. அப்படியானால் தாய் அந்த கொஞ்ச நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு செய்தார்களோ அதுக்கு பின்பு நமக்கு போடப்படவில்லை. ஆனாலும் அது எதை குறிக்கிறது? தாயினுடைய அன்பும் பாசமும் அந்த சிறு வயதிலே இருக்கிறது. ஆனால் வளர 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 அதன் பின்பு அந்த தாய் ஒருவேளை மரித்து இருக்கலாம். எப்பொழுது மரித்தார்களோ நமக்கு தெரியவில்லை. அதன் பின்பு அந்த சட்டை அவர்களுக்கு வந்ததா? வந்திருக்காது. தாய் தானே அதை செய்து கொண்டு. ஆனால் கைவிடப்பட்டவராய் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எங்கேயாவது காணப்பட்டாரா? இல்லை. அதான் சொன்னார், நான் உங்களிடத்திலிருந்து எதையும் நான் வாங்கிக் கொண்டேன் என்று நீங்க சொல்ல முடியுமா? என் தேவனின் தேவைகளை சந்தித்தார். இந்த சணல் சட்டை முதலாவது எதை குறிக்கிறது? அது கர்த்தர் எபெனேசரா இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். தாய் கொண்டு வருகிற சின்ன சட்டை சின்ன வயது வரைக்கு மட்டும்தான். அந்த சிறு வயதிலே அவனுக்கு அது போதுமானதா இருந்தது. ஆனால் வளர்ந்து வந்த பிராயத்திலையும் கர்த்தர் தானே கூட இருந்தார். அதுபோல நீங்கள் ஒருவேளை பலரால் ஆதரிக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் யாரும் என்னை ஆதரிக்கவில்லையே, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே, எனக்காக பேசவோ பரிதவிக்கவோ கூட ஒருவரும் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களால் இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் கைவிட்டார், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர்தான் என் எபெனேசர், இம்மட்டும் உதவி செய்தார் என்று எப்பொழுது வரைக்கும்? நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் சொல்லத்தக்கதாக இந்த சட்டை நமக்கு உதவியாயிருக்கும். இரண்டாவதாக நாம் அந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறதான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடத்தை போட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, ஒருவேளை அது உள் ஆடையாக இருக்கிறது. இந்த சல்லடம் என்பது உள் ஆடை. அவர்கள் அணிய வேண்டிய, ஆசாரியர்கள் அணிய வேண்டியதான உள் ஆடை. ஆனால் சட்டைக்கு பின்னால் அது வருகிறதே, அது மேல போட்டுக்கிறதா என்று சல்லடம் என்று சொன்னால் அதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது உள் ஆடை. அது எதை குறிக்கிறது? தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு. அப்ப இந்த ஜல்லடம் எதை குறிக்கிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே சொன்ன விதமாய் அந்த அதிகாரத்திலே அந்த ஆரோனின் அல்லது ஆசாரியர்களின் வஸ்திரத்தை செய்கிறதான
முறைமைகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதிலே அந்த யாத்ராகமம் 28:42 நாம் வாசிக்கும் பொழுது அதிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களை உண்டு பண்ணுவாயாக. இது எதை குறிக்கிறது? அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு. நிர்வாணியாய் என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்திலே நிற்கக்கூடாது. அதுக்குதான் போதகரவர்கள் அநேக நேரங்களில் இருட்டோடு ஜெபத்துல கூட சொல்லுவாங்க, இந்த அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு நைட்டி போட்டுக்கொண்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு படுக்கையிலே ஒரு தலைக்காணியை மடியில வைத்துக்கொண்டு தயவு கூர்ந்து உட்காராதீங்க என்று எத்தனையோ முறை எச்சரித்திருக்கிறார்கள். ஏன்? தேவ சமூகத்துக்கு வரும்போது தேவ பிரசனம் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியில அநேக அட்வான்டேஜஸும் இருக்குது, அநேக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அநேக நல்ல காரியங்களும் இருக்கிறது, அநேக கெட்ட காரியங்களும் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் என்பது இந்த ஆன்லைன் மூலமாக தெரியாமல் இருக்கிறதுனால எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று ஒரு காரியம் இருக்கிறது. எப்படி வேண்டும்னாலும் ஜெபிக்கலாம். படுத்துக்கொண்டே ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா ஆண்டவர்? படுத்துக்கிட்டே மெசேஜ் கேட்டா கேட்க மாட்டாரா? சிஸ்டர், நீங்க அந்த மாதிரி பண்ணது இல்லையா? நான் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்குதான் போதகர் கரெக்டா சொல்லுவாங்க, படுத்து கொண்டு செய்தியை கேட்கிறவர்களே தயவு செய்து எழுந்து உட்காருங்க, தேவ சாபம் வந்துடும். அப்பா உடனடியாக எழுந்து ஓடி வந்து அது வரைக்கும் உட்கார்ந்துருப்பேன். கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, படுத்துக்கிறேன் ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை யார் இடத்துல போய் விட்டது? போதகர் இடத்துல போய். அப்ப அடுத்த நாள் காலையில சொல்வேன், பாஸ்டர் நீங்க எப்படி சொல்லும் போது நான் படுத்துருவேன். ஓ, இது நல்ல சாட்சியமா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், பரவாயில்ல, ஒரு ஆத்துமாக்காது என் செய்தி போய் சேர்ந்ததே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததோ தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தான் தெரியும். இதை ஏன் சொல்லுகிறேன்னு, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஒரு ஆசாரியன், அவரை அந்த சாதோக்கின் புத்திரரை குறித்து சொல்லும் போது அதெல்லாம் நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க. அவங்கதான் முன்னால நிக்கணும், அவங்கதான் ஆராதனை செய்யணும், அவங்கதான் பலி செலுத்தணும், அவங்கதான் என் சந்நிதியில இருக்கணும். எத்தனை காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் அந்த சணல் நூல் வஸ்திரங்களை தரித்து கொண்டு தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். அப்ப இந்த நிர்வாணம் காணப்படக்கூடாது. நிர்வாணம் காணப்படக்கூடாதபடிக்குதான் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். நீ இந்த ஆசாரியன் உடுப்பை செய்யும் போது சணல் நூல், அது இடுப்பு தொடங்கி அவர்கள் கால் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் நிர்வாணத்தை மூடுகிறதாக இருக்க வேண்டும். நிர்வாணத்தை மூடுகிறதாய் இருக்க வேண்டும். அவர்கள் நிர்வாணிகளாய் என்னுடைய சமூகத்துக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு அந்த வஸ்திரத்தை நீ செய், அத உள் வஸ்திரத்தை உள் ஆடை, அதுதான் சொன்னேன். செல்லடம் என்பது அண்டர்வேர் மாதிரி, அது அண்டர்வேர் தான் உள் ஆடை. அது அப்ப அதை தரித்து கொண்டுதான் அவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு மேல் வஸ்திரத்தை போட்டு, அந்த மேல் சட்டையெல்லாம் போட்டு, ஒவ்வொன்றா மேல மேல போட்டு என் சமூகத்திலே எல்லாவற்றையும் மூடி மறைத்து, நிர்வாணத்தை மூடி மறைத்து என் சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 6:10 ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கேயை தரித்து தன் சணல் நூல் ஜல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினியில் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்து பக்கத்தில் கொட்டி பின்பு தன் வஸ்திரங்களை கழிற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்துக்கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன். இங்க 2 காரியங்களை நாம் பார்க்க முடியும். இந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு பலி செலுத்தலாம், ஆனால் அதுல வருகிற அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு வெளியில கொட்டுவதற்கு முன்னதாக வஸ்திரங்களை கழற்றி வேறு வஸ்திரங்களை போட்டுக்கிட்டு தான் வெளியில வரும். அப்ப பாருங்களேன்,
ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்த வஸ்திரமாக தான் இந்த சணல் நூல் வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். அதிலும் இந்த சல்லடம் என்பது அந்த ஆசாரியனின் நிர்வாணத்தை மூடுவதற்கு. இது எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நான் ஏற்கனவே சொன்னேனே, ஆசாரியனுக்கு, அது அவர் சமூகத்திற்கு நிற்கிறதற்கும் வரி செலுத்துவதற்கும் அவன் தன் நிர்வாணத்தை மூடுவதற்கும் உரிய சணல் நூல் சல்லடமானது அங்கே கொடுக்கப்பட்டது. அது எழுத்தின்படியாக ஒரு வஸ்திரம், அது சரீரத்தின் மேலே போட்டுக்கொள்ளுகிற ஒரு வஸ்திரம். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே இருக்கிற நாம், எப்படி வருகிறார் ஆண்டவர்? ஒரு திருடனை போல வருகிறார். நம்முடைய மானம் காணப்படாதபடிக்கு, நிர்வாணமாய் நாம் நடவாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? விழித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் போட்டுக்கொண்டிருக்கிற வஸ்திரம் இல்லாதவர்களாய் அல்லங்க, விழிப்புள்ளவர்களாய். நாம் பெற்றுக்கொண்டது ரட்சிப்பின் வஸ்திரம், நாம் பெற்றுக்கொண்ட துதியின் வஸ்திரமாகிய அபிஷேகம், நாம் பெற்றுக்கொண்ட நீதியின் வஸ்திரமாகிய ஞானஸ்நானம். நான் ஞானஸ்நானம் பெறும்போது என்னுடைய பாவத்துக்கு நான் மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக, கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கும்படியாக ஒப்பு கொடுத்தேனே, அந்த ஒப்பு கொடுத்தலின்படி இந்நாளிலே நான் நடக்கிறேனா? இதையெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறான், திருடனை போல நான் வரும்போது நீங்க விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த வஸ்திரங்கள் எல்லாம் இந்த நீரின் வஸ்திரமாக்கிய ஞானஸ்நானம் பெற்ற அந்த அனுபவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் உங்களுக்கு விரல் நீட்டி பிரசங்கிக்க முடியாது. என்னை நானே சோதித்து அறிந்துதான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன். சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சோதித்து அறியாவிட்டால் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் போய் அவருக்கு முன்னாக நிற்க வேண்டாம். இன்றைக்கே சோதித்து அறிந்து, ஆண்டவரே என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும், நான் விழிப்புள்ளவளாயிருக்க உதவி செய்யும் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆயத்தம் உள்ளவர்களாய் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோமே, அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருந்தாங்க. 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 பேரும் ஆயத்தமாய் இருந்தார்கள். 10 பேரும் தூங்கினார்கள். 10 பேரும் எழுந்தார்கள், விழித்தார்கள் தானே. மற்ற புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் தூங்கி கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லவில்லை, அவர்களும் விழித்து கொண்டார்கள். அதுபோல இந்நாளிலே நான் விழித்துதான் இருக்கிறேன், நான் ஜெபம்தான் பண்ணுகிறேன், நான் பிரசங்கம் தான் கேட்கிறேன், நான் பிரசங்கம் தான் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த விழிப்பிலே இருந்து விட்டு, ஆண்டவர் வரும்போது என் வஸ்திரங்களை நான் காத்துக்கொள்ளாதவளாய் இருப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டு போவார். நம்ம அந்த வசனங்களிலே இந்த 25ஆம் அதிகாரத்தை எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மணவாளன் வந்து விட்டான், கதவு அடைக்கப்பட்டது. எண்ணெய் வாங்க போனதான அந்த புத்தி இல்லாத கன்னிகையில் திரும்பி வரும்போதும் வாசல் அடைக்கப்பட்டது. தட்டிக்கொண்டே இருக்கிறார், நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறார். அந்த நிலைமைக்கு நாம் வந்து விடாதபடிக்கு, அந்த பரிதவிக்கப்படக்கூடிய நிலைமை, அது மானம் காணப்படத்தக்கதான நிர்வாணத்தை குறிக்கிறது. அது நம்முடைய சரீர நிர்வாணம் இல்லைங்க, ஆவிக்குரிய நிர்வாணம். ஆவிக்குரிய நிர்வாணத்திலே நாம் போய்விடக்கூடாது. ஆகையால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அத்தனை வஸ்திரங்களையும் விழிப்புள்ளவர்களாய் பத்திரப்படுத்தி, பிசாசு கிழித்து போடுவதற்கு விட்டு கொடுக்காம பத்திரப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னார். அங்கே நமக்கு சுத்தமும் பிரகாசமும் ஒரு மெல்லிய வஸ்திரம் மணவாட்டி சபைக்கு தரிப்பிக்கப்படும். அது மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதியே என்று வெளிப்படுத்தல் 19:8 நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் செய்கிற அத்தனை நீதிகளும்
பரிசுத்த வஸ்திரமாய் கடைசி நாளிலே நமக்கு போடப்பட வேண்டும் என்றால் நமக்கு இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த எல்லா வஸ்திரங்களையும் நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவதாக லேவியராகமத்தின் புஸ்தகம் கொஞ்சம் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சணல் நூல் இடைக்கச்சை என்று சொல்லி சொல்லப்படுகிறதான அந்த மூன்றாவது காரியம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சணல் நூல் இடைக்கச்சையும் இந்த ஆசாரியன் கட்டி கொண்டுதான் பலி செலுத்த வேண்டும். இது எதை குறிக்கிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலில் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களின் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசப்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றுகளில் அடையாளம் போடு. இந்த இடைக்கச்சை எதை குறிக்கிறது? லேவியராகமம் 16:4 நாம் வாசிக்கிறோம். சணல் நூல் வஸ்திரங்களிலே ஒன்று இடைக்கச்சை. ஏற்கனவே உள்ளே ஒரு சல்லடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் ஒண்ணு இருக்கு. அதற்கும் மேலே என்ன இருக்கிறதுங்க? இடையிலே ஒரு கச்சை. அது எதை குறிக்கிறது? இந்த சணல் நூல் வஸ்திரம் தரித்த இந்த மனுஷனை தேவன் அனுப்புகிற வேலையிலே ஒரு முக்கியமான வேலை அந்த கச்சை, இடைக்கச்சையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருந்தான். மைக்கூட்டை அந்த இடைக்கச்சையிலே வைத்திருந்ததினாலே அதை என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். எருசலேம் நகரத்திலே இந்த நடக்கிற அருவருப்புகளை குறித்து பரிதபித்து அவர்களுக்காய் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றியிலே அடையாளம் போடு, அடையாளம் போடு. இது எதை குறிக்கிறதுங்க? அன்றைக்கு ஒருவேளை அது எழுத்தின்படியாக இடையிலே கட்டப்பட்ட ஒரு கச்சை, அது சணல் நூலினாலே செய்யப்பட்ட ஒரு கச்சையாக ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வஸ்திரமாக இருந்தது. ஆனால் அது எழுத்தின்படியாக இருந்தது. நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக முத்திரை போடப்படுகிற ஒரு அனுபவம், முத்திரை போடப்படுகிறதான ஒரு அனுபவம். எப்பொழுது? பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளிலே முத்திரை போடப்பட்டது. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளிலே முத்திரை போடப்பட்டது. கடைசி காலத்திலே வாழ்கிற நமக்கு எது இடைக்கச்சையாக இருக்கிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும். எபேசியர் 6:14, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொண்டு, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டிக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு ஜெப ஆவி நம்மேலே ஊற்றப்படும். இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய், சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிற காரியங்களுக்காய், தேவ பிள்ளைகள் வழி விலகி போயிருக்கிறதான காரியங்களுக்காய் பெருமூச்சு விட்டு அழுகிற அனுபவத்தை தான் இந்த கச்சை காட்டுகிறது.
பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் மேலே அன்றைக்கு முத்திரை போடப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த முத்திரை போடப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு எதை குறிக்கிறது? இந்த கச்சை இன்னொரு காரியத்தை குறிக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன், ஆனாலும் அவர்கள் செவி கொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காலத்திலே நாம் ஆண்டவர் நம்மை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக சீக்கிரத்திலே வரப்போகிறார். அதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு தான் இந்த கச்சை. ஆண்டவர் சொல்லுகிறார், கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பம் யூதா குடும்பத்தை எனக்கு ஜனங்களாக கீர்த்தியாக துதியாக மகிமையாக சேர்க்கையாக்கி கொண்டேன். எத்தனை காரணங்க பாருங்க, தேவ பிள்ளைகளை கர்த்தர் தம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளும். அதனால்தான் எபேசியர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நமக்கு முத்திரையாய் கொடுத்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு ஒரு அடையாளமாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சகலவித கசப்பு கோபம் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும். அதற்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் நெற்றியிலே முத்திரை போடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாய் நாம் இருக்கும்போது நம்மை கர்த்தர் துதியாக மகிமையாக அவர் தம்முடைய சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த நாளிலே நாம் இந்த துர்க்கணங்களோடு கூட போக முடியாது. அவைகளில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக லேவியராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் 16ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த கடைசி சணல் நூல் பாகை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சணல் நூல் பாகை தரித்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆரோனின் வஸ்திரத்திலே அந்த பாகையானது எப்படி இருந்தது? அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று போடப்பட்டிருந்தது. ஆகையால் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று போடப்பட்டதான அந்த பாகைதான் அந்த சணல் நூல் பாகையாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். அது முந்தின வசனம், மன்னிக்க வேண்டும். பசும் பொன்னினான் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை விட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. உள்ளேயும் பரிசுத்தம், இது வெளியேயும் பரிசுத்தம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கு அல்ல, எல்லா ஆசாரியர்களுக்கும் அது போடப்பட்டது. இன்றைக்கு நாம் இஸ்ரவேல் புத்திரராய் அல்லங்க, இஸ்ரவேலின் ஆவிக்குரிய இஸ்ரவேலின் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறபடினாலே இந்த சணல் நூல் பாவை நமக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளே பரிசுத்தம்,
அதன் மேலே பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இள நீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. அப்ப இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்பது அந்த சணல் நூல் பாகையிலே உள்ளே பரிசுத்தம் மட்டுமல்ல, அது வெளியிலே அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த பட்டத்தை பண்ணி அதன் முகப்பிலே, அந்த பாகையின் முகப்பு என்று சொல்லும்போது வெளியிலே தெரியத்தக்கதாக. நான் பரிசுத்தம் தான், எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும், நீங்க யாரும் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டாம் என்று நாம் சொல்லக்கூடாது. நாம் சாமுவேலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முன்பாக சாட்சியாக இருந்தான் என்று நாம் 1 சாமுவேலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் அது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், அவன் வளர்ந்தான், அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் முன்பாக தான் அவன் பிரியமாக நடந்து கொண்டான் என்று 1 சாமுவேல் 2:26 நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இதுதான் சாட்சி, இதுதான் பரிசுத்தம். சணல் நூல் ஏவத்தோடு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்த சாமுவேல் எப்படி ஜீவித்தான்? அந்த பரிசுத்தத்தை கர்த்தருக்கு முன்பாகவும் காத்து கொண்டான், மனுஷருக்கு முன்பாகவும் அதை காத்து கொண்டான். அதுதான் பாகை என்ன? கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த பாகையின் முகப்பிலே நல்ல தெரியணும், யார் பார்த்தாலும் வாசித்து பரிசுத்தப்பட்டம் இது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் இவர்கள் என்று காணப்பட வேண்டும். அப்படியானால் மனுஷருக்கு முன்பாகவும் நம்முடைய பரிசுத்த ஜீவியம் வெளியரங்கமாக காணப்பட வேண்டிய சணல் நூல் பாகைதான் இந்த கடைசியாக அந்த ஆசாரியின் மேலே இருக்கிறதான சணல் நூல் வஸ்திரம். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதை பார்க்க நமக்கு நேரம் இருக்காது. அங்கே இருக்கிறது அப்படி அநேக காரியங்கள். ஆனால் இந்த 4 அந்த லேவியராகமம் 16:4 நாம் வாசிக்கிற வண்ணமா, எபனேசராய் சிறுவயது முதல் கிழவனும் நரைத்தவனுமாய் இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு இருந்தார் என்று சாமுவேல் சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த சணல் நூல் வஸ்திரங்களை தரித்தவனாய்தான். சணல் நூல் ஏபோத்தோடு கூட தேவ சமூகத்தில், ஏபோத் என்று சொல்லும் போது அது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியமாயிருக்கு. அது ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்டாக போகிறதுனாலே இந்த சணல் நூல் வஸ்திரத்தை குறித்து மாத்திரம் இந்த நாளிலே பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தால் அல்லவா? ஆகையால் நாம் இந்த 4 காரியங்கள், அந்த சட்டை, அந்த செல்லடம், அந்த இடைக்கச்சை. சட்டை எதை குறிக்கிறது? யார் நம்மை கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாயிருக்கிறது. 2வது செல்லடம், நம்முடைய நிர்வாணம் மூடத்தக்கதா கர்த்தர் நமக்கு கொடுத்த வஸ்திரங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொடுக்கிறது. 3வதாக இடைக்கச்சை, சத்தியத்திலே நாம் நடந்து பரிசுத்த ஆவியானவர் என்ற முத்திரையை நாம் பெற்றவர்கள், சகல துர்க்குணங்களும் நீங்கினவர்களாய் வேண்டும். 4வதாக சணல் நூல் பாகை எதை குறிக்கிறது? பரிசுத்த, உள்ளான பரிசுத்தம், வெளிப்புறமான பரிசுத்தம். இந்த 4ஐயும் கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த சாமுவேலுக்கு எபனேசராய் இருந்த தேவன் சிறு வயது முதல் நரைத்தவனும் கிழவனுமாயிருக்கிற வரைக்கும் இருந்தாரே, நம்மோடும் கூட இருப்பாராக. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, நன்மையான ராத்திரி வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நேசித்து மட்டுமாய் நடத்தி வந்தேன். எங்களை எபனேசராய் இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. சாமுவேலுக்கு சிறுவயது தொடங்கி தான் வயதான காலத்திலும் கிழவனும் நரைத்தவனும் தான் மரிக்க போகிற அந்த நாள் வரைக்கும் நீர் இருந்தீர் என்று அவர் சாட்சி சொன்னது போல நாங்களும் எங்களுடைய கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சாட்சியுடையவர்களாய் தான் நாங்கள் மரிக்க வேண்டும். அல்லது உம்முடைய வருகை
அதுக்கு முன்னதாக இருந்தார். அதிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆகையால் எங்கள் வஸ்திரங்களை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்கள் நிர்வாணம் மூடப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த வஸ்திரம் ஆண்டவரே, அந்த நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடை என்ற பரிசுத்த ஆவியின் முத்திரை, இவைகளை எல்லாம் நாங்கள் காத்துக்கொண்டு உடைய வருகையிலே காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிற்கிறவை செய்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக பொன்னாக சோதிக்கப்படுகிற விசுவாசம் எங்களிலே உறுதியாய் இருக்கவும், அதிலே பதிக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற முகப்பிலே இருக்கிறது மட்டுமல்ல, உள்ளே சணல் நூல் பாகையை போல எங்கள் உள்ளான ஜீவியமும் வெளிப்புறமான ஜீவியமும் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்த போது பெரியவனாக்கி ஆண்டவரே கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்தாரே, தன்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினாரே, அதுபோல நாங்களும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னீரே. உடைய வருகையிலே காணப்பட்டு அந்த நல்ல பலனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். புதருக்காய் ஜெபிக்கிறோம். நாளை காலை இருட்டோட ஜெபத்திலே தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு கூட எங்களோடு கூட இடைப்படுகிறார். நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.